இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ப்ராடக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை டைரக்டா வந்து இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு எப்படி செல் பண்றது, இல்லை நார்மல் சேல்ஸ் ஆர்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியா இல்லை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு செப்பரேட் ப்ராசஸ் இருக்கா, இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொட்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்றப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது அப்படிங்கறத பத்தி லைவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி பிளான் கிரியேஷன், அதுக்கப்புறம் ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அதில் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சேல்ஸில் ப்ராடக்டில் நான் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போயிடுறேன். இதில் வந்து நம்ம போன வாட்டி கிரியேட் பண்ணது இஆர்பி சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். இதுவும் நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஒரு நியூவாக ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் நேம் கொடுக்கணும். நான் கஸ்டமர் நேம் எதுவும் கொடுக்கல, நம்ம ஒரே ஒரு கஸ்டமர் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம், இங்கேருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கிரியேட் நியூ கொடுத்துட்டு ஏபிசி டெக்னாலஜிஸ் அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் கான்டாக்ட் கிரியேஷன் தான். இந்த கான்டாக்ட் கிரியேஷனில் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஜிஎஸ்டி பேன் நம்பர் எதுவும் கொடுக்கல, நான் இங்கே டேக் மட்டும் கஸ்டமர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண 1 செகண்ட். ஸோ இந்த ஆட் லைனில் நான் இஆர்பி சப்போர்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது செலக்ட் பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரைஸ் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. இங்கே யூனிட் வந்து எடுத்துகிட்டு வரல, ஏன் அப்படின்னா வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம எனேபிள் பண்ணலை. ஸோ நான் அதையும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிட் மெஷர் அண்ட் பேக்கேஜிங் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணாதான் உங்களுக்கு வந்து யூனிட் வந்து நம்பர்ஸா இல்லை ஹவர்ஸா அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. 1 ஹாருக்கு 1000 rupees அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது வந்து உங்களோட இப்போ ஒரு குவான்டிட்டியா 2 குவான்டிட்டியா, இப்போ வந்து இது ஹவர்ஸ்ல இருக்கனால நீங்க 1 ஹாரா 2 ஹார்ஸா இந்த மாதிரி நீங்க வந்து எவ்வளோ ஹார்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்க ரெக்கரிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது மந்த்லியா இஆர்பி சப்போர்ட்டா இயர்லியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ணதுதான். இது மந்த்லிக்கு இந்த சார்ஜ் வந்து பே பண்றோமா இல்லை இயர்லி சார்ஜ் பே பண்றோமா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இப்போ வந்து மந்த்லி அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது அன்டில் அப்படின்னா, ஸோ இங்க வந்து அன்டில் நீங்க எந்த டேட் வரைக்கும் இது வந்து ரெக்கரிங் பிளான் நடந்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்கணும். ஸோ நான் வந்து அன்டில்ன்றதை நான் கொடுக்கலன்னா இது எப்பயுமே கண்டினியூஸாக இந்த இது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு 2 மாதம், அதாவது
செப்டம்பர் 31 வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா 2 மாசம் வரைக்கும் மட்டும் இந்த கொட்டேஷன் வந்து இப்போ அடுத்த மாசம் இது இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு 31 ஜூலையா, ஸோ 31 ஜூலை அப்போ அகைன் வந்து இது வந்து ஒரு கொட்டேஷன் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ நீங்க அப்ப கிரியேட் பண்ணணும். 1 செகண்ட், நான் ஒரு இது வந்து நான் அன்டில் எதுவும் கொடுக்கல இப்போதைக்கு. நான் இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோன்னே நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொட்டேஷன் வந்து வந்துடும். இப்போ நார்மலாக நான் ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வராது. இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணனால தான் உங்களுக்கு அது வந்து எடுத்துகிட்டு வருது. நான் இதை வேணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் வேற ஒரு நார்மல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறேன். அது சர்வீஸ் டைப்பில் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் அன்டிக் தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஒரு 2000 அப்படின்ற மாதிரி நான் ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நார்மல் ப்ராடக்ட் கிரியேஷன். இப்போ நான் ஒரு கொட்டேஷன் போடுறேன். அதே ஏபிசி அவங்களுக்கு வந்து நம்ம போடலாம். இங்கே வந்து சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். 2000 எடுத்துகிட்டு வருது. நான் இங்கே ரெக்கரிங் பிளான் எதுவும் செலக்ட் பண்ணலை. இப்போ நான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை கன்ஃபார்ம் பண்ணோன்னா இப்போ அகைன் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா ஒரு கொட்டேஷன் தான் வருது, இன்னொன்று வரல. அப்படின்னா இந்த கொட்டேஷன் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர்ல வந்து வந்திருக்கு, இன்னொன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர்ல வரல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணலாம்னா ஒன்று சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய் இப்போ நீங்கள் இங்கே சேல்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா 2 கொட்டேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஏபிசி டெக்னாலஜி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 2 கொட்டேஷன், அதாவது 2 சேல் ஆர்டர் போட்ட மாதிரி காமிக்குது. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனில் மட்டும் 1 மட்டும்தான் உங்களுக்கு வந்து போட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் போனோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ரெக்கரிங் பிளான் மந்த்லி நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பண்ணுறேன். நான் இதை இன்வாய்ஸ் பண்ணிடுறேன். அப்போ இது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். நான் கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம இன்வாய்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் இப்போ இன்வாய்ஸ் பண்ணிட்டேன். நான் அகைன் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த இன்வாய்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் வந்து மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னா 31 ஆகஸ்ட்ல. ஏன்னா நான் மந்த்லி அப்படிங்கிற மாதிரி ரெக்கரிங் பிளான் கொடுத்தனால அடுத்த இன்வாய்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, அதாவது நார்மல் ப்ராடக்ட் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இல்லை நார்மல் ப்ராடக்ட் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலை, தென் வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணால் அது எப்படி சேஞ்ச் ஆகுது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.